அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். உத்திராயண காலத்தில் வரும் முதல் பௌர்ணமி தை மாதத்து பௌர்ணமி. தெய்வ அருளால் வேண்டுதலும் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள்தான் இந்த தை பௌர்ணமி. தை அமாவாசையை போல் தை பௌர்ணமி விரதமும் மிகவும் உயர்வான பலன்களை தரக்கூடியதாகும். இது வாழ்வில் ஏற்படும் துன்பங்களில் இருந்து நம்மை விடுவித்து வாழ்வில் ஒளியேற்றக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகும். தை மாத பௌர்ணமியில் புனித நீராடினால் மனக்குழப்பங்கள் நீங்கி அறிவாற்றல்கள் பெருகும். இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணமளிப்பது, தானம் அளிப்பது அளவில்லாத புண்ணிய பலன்களை அள்ளித்தரும் என்பது நம்பிக்கை. தை மாத பௌர்ணமியில் எந்தெந்த பொருட்களை தானம் செய்தால் அளவில்லாத நன்மைகளை பெற முடியும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். பௌர்ணமி என்பதே மகாலட்சுமி தாயாரின் பரிபூரணமான அருளை பெற்ற ஒரு அற்புதமான நாள். அதோடு பெருமாள் வழிபாடும் முன்னோர் வழிபாடும் நமக்கு அவர்களின் ஆசியையும் பாவங்களிலிருந்து விடுபட மன்னிப்பும் கிடைக்கச் செய்யும். இந்த நாளில் இந்த 5 பொருட்களை தானமாக அளிப்பதால் அளவில்லாத அதிர்ஷ்டம், வெற்றி, செல்வம், பேர், புகழ், பணம், செல்வாக்கு எல்லாமே உயரம்னு சொல்லப்படுது. இந்த நாளில் நீங்கள் தானம் செய்ய வேண்டிய பொருளில் முதலிடம் வகிப்பது எள். தை மாத பௌர்ணமி அன்று எள்ளை தானமாக அளிப்பது மிக மிக உயர்வானதாகும். இது செல்வ வளம், நல்ல ஆரோக்கியம், மகிழ்ச்சி ஆகியவற்றை தரும். எள் ஆன்மீகத்தன்மை கொண்ட ஒரு பொருளாகும். இதை தானம் செய்வதால் ஆத்மாவில் உள்ள எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கும், பாசிட்டிவ் ஆற்றல்கள் ஈர்க்கப்படும், அதிக அளவில் நன்மைகள் நடைபெறும். கோவில்கள் அல்லது ஏழைகளுக்கு எள்ளை வாங்கி தானமாக கொடுக்கலாம். 2வது வெல்லம். வெல்லத்தை தானமாக கொடுப்பதால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, இனிமை, நன்மைகள் அதிகரிக்க துவங்கும். வெல்லம் என்பது மகிழ்ச்சி மற்றும் செல்வ வளத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது. இதை தானமாக கொடுப்பது புண்ணிய செயலாக கருதப்படுகிறது. கோவில்களுக்கு பிரசாதம் தயாரிப்பதற்கு அல்லது ஏழைகளுக்கு வெல்லத்தை தானமாக கொடுக்கலாம். இதனால் நீங்கள் மகிழ்ச்சி, நன்மைகளை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்கிறீர்கள் என்று அர்த்தம். இதனால் உங்களை சுற்றி மகிழ்ச்சிகளும் நன்மைகளும் அதிகரிக்க துவங்கும். 3வது போர்வை. இதை தை பௌர்ணமியில் போர்வைகளை ஏழைகளுக்கும் சாலையோரம் வசிப்பவர்களுக்கும் தானமாக கொடுக்கலாம். இது நல்ல கர்மாக்கள், ஆசிகளை உங்களுக்கு வழங்கும். போர்வை என்பது பாதுகாப்பு, அக்கறையின் அடையாளமாகும். இதை தானமாக கொடுப்பது சுயநலமில்லாத தன்மையாக கருதப்படுகிறது. இது உங்களுக்கு புண்ணியங்களையும் அளவில்லாத பலன்களையும் நிச்சயமாக பெற்றுத்தரும். 4வது மண்பாண்டங்கள். பௌர்ணமி நாளில் மண் பாண்டங்களை தானமாக கொடுப்பது அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் அதிகரிக்கும். இந்த மண் பாண்டங்களை வாங்கி கோவில்களுக்கும் ஏழைகளுக்கும் நீங்கள் வாங்கி கொடுங்க. இதை நீங்கள் வாங்கி கொடுக்கறதுனால கண்டிப்பாக உங்கள் செல்வ வளமானது உயரும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அன்னதானம். அமாவாசை மட்டுமன்றி பௌர்ணமியிலும் யாருக்காவது அன்னதானம் அளிப்பது உயர்ந்த புண்ணியத்தை நிச்சயமாக பெற்றுத்தரும். மகாலட்சுமி தாயாரின் பரிபூரணமான அருள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாளில் அன்னதானம் அளிப்பது நிறைவான வாழ்க்கையை உங்களுக்கு அளிக்கும். உணவு என்பது நிறைவை தரக்கூடியது. இதனால் ஆதரவற்றவர்கள், ஏழைகள், கோவில்கள் ஆகியவற்றில் அன்னதானம் செய்யலாம். இது உங்களுக்கு வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த தை மாத பௌர்ணமியான இன்றைய தினம், அதாவது 12/2/2025 தை 30ஆம் நாள் புதன்கிழமை, இந்த 5 பொருட்களை வாங்கி நீங்கள் தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். கர்ம வினையின் பாதிப்பு குறைந்து உங்கள் தீராத கடன் நிச்சயமாக தீரும். உங்களுக்கு பண வசியம் உண்டாகும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பணம் சேர, பணவசியம் உண்டாக, பணவசி அக்ஷய மூட்டை உங்களுக்கு தேவைப்பட்டாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. மகா பெரியவா அருளால நல்லதே நடக்கட்டும்.